World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக நமது கருத்தரங்கில் சிறப்புரை வழங்க ராஜா ரவி அண்ணா அவர்களை கிரக சேர்க்கைகள் என்கின்ற தலைப்பில் கருத்துரை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பிரபஞ்ச ஜோதிட குழு நிர்வாகி அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். இங்கே உள்ள அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கிரகச் சேர்க்கை, சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி இவர்களுடன் ராகு சேர்ந்தால் என்ன பலன்? 9 கோள்களில் 7 கிரகங்கள், மீதி 2 ராகுகேது. அப்போ இந்த 7 கோள்களிலும் ராகுகேது இணைந்தால் என்ன பலனை தரும்? எந்த வீட்டில் இருந்தால் என்ன பலனை தரும்? அந்த காலகட்டத்தில் திசா புத்தியில் அவங்களுக்கு என்ன நடக்கும்? ஒற்றைப்படை இரட்டைப்படை ராசிகள் உள்ளது. 1 மேசத்திலிருந்து சொல்லிடுங்க. 1, 3, 5, 7, 11 இது இரட்டைப்படை ராசி. இங்கே தான் ராகு நட்சத்திரம் இருக்கும். கேது நட்சத்திரம் மேசம், சிம்மம், தனுசு இதுக்குள்ளே கேது நட்சத்திரம் இருக்கும். 1, 5, 9, 2, 7, 3, 7, 11 இதெல்லாம் ராகு நட்சத்திரம் இருக்கும். அப்போ சூரியன் ராகுடன் இணைந்தா, சூரிய பகவான் இருக்கார், எல்லோரும் ஒவ்வொரு மாதத்தில் பிறந்திருப்போம். ஏன்னா சூரியன் மாத கிரகம். ராகுகேதுகள் 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியே வருவார்கள். ஒரு ராசியில் 1.5 ஆண்டுகள் இருப்பார்கள். சனி 2.5 ஆண்டு இருப்பார். சூரியன், புதன், சுக்கிரன் மாத கிரகங்கள். குரு வருட கிரகம். அப்போ ராகுகேதுகள் முதல் கிரகமான சூரியனை போய் தொடும்போது என்ன மாதிரி பலனை கொடுக்கும்? பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் சூரியனும் கேதும் இருக்கிறாங்க. இது என்ன மாதிரி கிரக சேர்க்கையான பலனை கொடுக்கும்? இந்த கிரக சேர்க்கை எடுத்தவுடனே நெகட்டிவ் சொல்லிடக்கூடாது. அந்த டிகிரி வைஸை பார்க்கணும். எவ்வளோ டிகிரிக்குள்ளே கடந்து போயிருக்காரா, முன்னாடி இருக்காரா, இதை நாம் துல்லியமாக பார்க்கணும். அப்போ தான் அந்த பலன் கரெக்டாக துல்லியமாக இருக்கும். பார்த்தோடனே சூரியன் கேது இணைவு இது சிறப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது. ஏன்னா சூரியனை ராகு கேது தொட்டாலே அது பார்த்தோன்னா கிரான தோஷம் என்று பெயர் ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சந்திரனே ராகு கேது தொட்டாலும் அது கிரான தோஷம்தான். அப்போ ராஜகிரகங்களான சூரியனையோ சந்திரனையோ ராகு கேது தொடுவது அவ்வளோ சிறப்பு இல்லை என்பது தான் உண்மை. சரி, இவர்கள் 2, 4, 6, 8, 10, 12 இந்த வீட்டில் கிரக சேர்க்கை இடையூறு தந்தாலும் அந்த ஜாதகர் மீண்டும் ஜெயிச்சிடுவார். இந்த ராகுகேது நட்சத்திர வீடெல்லாம் உங்களுக்கு சொல்லிருக்கிறேன். என்னென்ன வீடு, ஒற்றைப்படை இரட்டைப்படைன்னு உங்களுக்கு சொல்லிருக்கிறேன். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ராகுகேது இணையும் போது கடுமையான பாதிப்பை தரும். ஐயா உங்களுக்கு எதாவது புரியுதுங்களா சொல்கிறது? அப்போ அந்த ஒற்றைப்படை இரட்டைப்படைங்கிற இடத்துல ராகுகேது சம்மந்தப்படும் போது கடுமையான பாதிப்பு உண்டு. அப்போ நிலராசி, நீர் ராசி இந்த 2 ராசியில் கிரகங்கள் இருந்தாலும் பாதிப்பு தரும். பெரிய அளவில் தந்தாலும் முடிவில் அந்த ஜாதகர் வெற்றி பெறுவார். ஏதாவது ஒரு வகையில் போராட்டத்தை பிறகாவது வெற்றி பெற்று விடுவார். அந்த ஒற்றைப்படை இரட்டைப்படை அப்படிங்கும்போது பார்த்தோம்னா என்ன பண்ணலாம், அவங்க சொந்த ஊரில் இருக்கக்கூடாது. ஒரு ஊர் விட்டு ஊர் மாறுறதோ, இல்லை வெளியூருக்கு போகிறதோ, இல்லை இன்றைக்கி அவங்க ஜாதகத்தில் நல்ல கிரகங்கள் எல்லாம் அமைப்பு இருக்கும்போது வெளிநாடு போகிறதோ, அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி தரும். ஒரு கிரகம் சுத்தமாக மோசமே பண்ணிட்டோம் அப்படின்னு நாம் 100% சொல்லிட முடியாது. நல்லது கெட்டது கலந்தது தான் கிரக அமைப்பு. நல்லது மட்டுமே தரும் அப்படிங்கிறது உலகத்தில் எதுவுமே கிடையாது. இந்த உலகமே நல்லது கெட்டது கலந்தது தான். அப்போ சூரியன் ராகு நான் சொன்ன வீட்டில் இருக்கும்போது என்ன பலன் தரும்?
அந்த 1-5-9 அப்படிங்கும்போது அது கொஞ்சம் பாதிப்பு தரும். ஏன்னா அங்கே வந்து கேது நட்சத்திரம் சொல்லிக்கிறேன். மேஷம், சிம்மம், தனுசில் வந்து கேது நட்சத்திரம். இந்த இடத்துல சூரிய பகவான் இருக்கும்போது ஒரு சில பிரச்சனை கொடுக்கும். மீண்டும் அந்த இடத்துல நல்ல விஷயங்களும் இருக்குது. ஏன்னா தர்ம ராசிகள், சூரியன் மேஷத்தில் உச்சம், சிம்மத்தில் ஆட்சி, தனுசில் குருமனை நல்லது செய்யும். ஆனால் இருந்தாலும் தந்தை வழிக்கு சிறப்பு அல்ல. சரி, சந்திர பகவான் மேஷத்தில் இருக்கார். அப்போ அஸ்வினி நட்சத்திரலையோ இல்லை கேதுவோடவோ சேர்ந்துருக்கார். அப்போ என்னாகும்? தாய் வழி வாழ்க்கையோ மனநிறைவான வாழ்க்கையோ நிச்சயமாக அவங்களுக்கு இருக்காது. ஏதோ ஒரு நெருடல் இருக்கும். சந்திரனா மனக்காரகன், தாய் உறவுக்கு காரகன். இந்த உலகத்தையும் இயக்கி கொண்டு இருக்கிறது ஒரே விஷயந்தான். என்னது? சந்திரன் தான். மனசு தான் எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்குது. வேறு எதுவுமே உலகத்தில் இல்லை. தண்ணி இல்லாத எந்த பொருளையுமே நம்ம தயார் பண்ண முடியாது. அனைத்து பொருளுக்கும் தண்ணி வேணும். அவர் தான் சந்திரன். அவர் ராக்கியத்தோடு போய் சேர்ந்தால் என்னங்க நடக்கும்? சந்திரனுங்கிறது அமிர்தம். அமிர்தம் அது தேய்ப்பறை வளப்பறையில் சில சூட்சமங்கள் உண்டு. தேய்ப்பறையில் வந்து பார்த்தீங்கன்னா பாவர், வளப்பறையில் சுபராக மாறுவார். என்னதான் வந்து சுபராக இருந்தாலுமே கூட வளர்ப்பறையில் இந்த பாம்பு என்று சொல்லக்கூடிய கிரகம், நான் சொல்லக்கூடிய அந்த ஒற்றைப்படை இரட்டைப்படையில் இருக்கும்போது கண்டிப்பாக தாய் வழி நிலை வாழ்க்கை பாதிப்பு, அந்த ஜாதகியோட நிலையில் உடல்நல பாதிப்பு கட்டாயம் உண்டு. சரி, இதுக்கெல்லாம் பாதிப்பு இருக்குது. இதுக்கு என்ன தான் நிவர்த்தி? அப்போ ராகு கேதுக்கு உண்டான நிவர்த்தி யாருங்க? ராகுனா நம்ம பாட்டை, கேதுனா நம்ம பாட்டி. அப்போ இந்த ராகு நட்சத்திரம் கேது நட்சத்திரம் அப்படிங்கும்போது 1-5-9 அப்படிங்கும்போது கேது வரும். அப்போ கேது திசை நடந்தாலும், கேது நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தாலும், இப்போ ஒரு தோராயமாக ஒருத்தர் வந்து சந்திர திசை நடக்குது. அவர் வந்து மேஷத்தில் அஸ்வினியிலையோ, சிம்மத்தில் மகத்திலையோ, தனுசில் மூலத்திலையோ இருக்கார். அவங்களுக்கு சந்திர திசை கிடையாது, கேது திசை. அங்கே உள்ளிருந்து அவங்க இயக்கி கொண்டு இருக்கிறவர் யார்? கேது. என்னுடைய அனுபவத்தில் கரெக்டாக வருது. ஒருத்தருக்கு ராசி லக்கணம் நிறைய பேர் ஒவ்வொரு கருத்து சொல்லிக்கிறாங்க. நான் சில சூட்சமங்களை எடுத்திருக்கிறேன். திசாநாதன் எங்கே உள்ளான் அதை வச்சு உங்கள் கிரகங்களை கணிச்சு பாருங்க, கரெக்டாக வேலை செய்யும். நீங்கள் எடுக்கிற கணிப்புகள் கரெக்டாக இருக்கும். திசாநாதன் எங்கே இருக்கார்? அவர் நல்லா இருக்காரா? இந்த ராகுகேது நட்சத்திரங்களை தொடாமல் நல்ல நிலையில் இருக்காரா? கண்டிப்பாக அந்த திசை 8ஆம் அதிபதியாக இருந்தாலும் சரிங்க. இப்போ எனக்கு ரிஷபலக்கணம், 8இல் குரு ஆட்சி போராடும். ஆனால் குரு திசை வந்ததுக்கு அப்புறம் தான் ஜோதிடத்துக்கு வந்தேன். ரிஷபலக்கணத்து 8 கூட இவருக்கு எடுப்பாருன்னு சொல்லுவாங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. 8இல் ஒரு கிரகம் ஆட்சி பெற்றால் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரும். எவ்வளோ கீழ்நிலையில் இருந்தாலும் நல்லது செய்யாது போகாது. ஆனால் 8னா அவமானம்னு சொல்லுவாங்க, அது ஏதோ ஒரு வகையில் வந்து போவோம். ஆனால் சுத்தமாகவே வீக் ஆகுமா? அப்படிலாம் கிடையாது. என்னுடைய அனுபவத்தில் ரிஷப லக்கணத்துக்கு குரு 8ல் ஆட்சி பலம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்போ பெருசாக என்ன நடந்துருக்குது? ஜோதிடம் கற்றுக்கிட்டேன், நல்ல வளர்ச்சி பெற்றுக்கிறேன், எனக்கு உண்டான பொருளாதாரம் வாழ்வாதாரம் நல்லா தான் இருக்கிறேன். நான் எந்த விதத்துலையும் எனக்கு குறை இல்லை. அசமாதிபதி அப்படிங்கிறவர் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்தில் எந்த கிரகமாக இருக்கட்டும், இப்போ மகர லக்கணமே வச்சுக்காங்க, 8 கூடையவர் யார்? சூரியன். நிச்சயம் அந்த ஜாதகர் வளர்ச்சி அடைவார். சூரியன் 8ஆம் இடத்துக்கு போயிட்டால் என்னங்க தோஷம்? கண்ணில் பார்த்தவொன்னு ஒரு விஷயம் சொல்லுவார், அந்த திறமை அவருக்கு இருக்கும். சூரியன் 8ல் மறைஞ்சிட்டா அப்பாவால் பயன் இல்லை. ஆனால் அதுவும் செய்யும், ஆனால் நெகட்டிவே கிடையாது. பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே கலந்துருக்கும். இப்படி 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா நெகட்டிவே கிடையாது. ஒரு கிரகம் ஆட்சியோ உச்சமோ இருந்தால் அந்த ஜாதகர் நிச்சயம் வளர்ச்சி அடைவார். அந்த திசா புத்தி காலத்தில் வளர்ச்சி உண்டு. இப்போ ஒரு ஜாதகம் பார்க்க வரும்போது நம்ம வந்த உடனே வந்து ஜாதகம் பார்க்கும்போது நம்மளுக்கு கேள்வி கேட்பாங்க, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு. என்ன வேணும் நீங்களே சொல்லுங்கள். நம்ம எல்லா பாட்டும் மாறினதுக்கப்புறம் இல்லைங்க அதுக்கெல்லாம் வரலிங்க, நான் இதை தான் கேட்க வந்தேன், ஷார்ட்டாக முடிப்பாங்க. அப்போ நம்ம எப்படி இருக்கோம்? எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் முடிக்கும் போது அதெல்லாம் இல்லைங்க சும்மா இதான் கேட்டேன். ஏன்னா வர்றவங்களுடைய நிலைப்பாடை நாம் வந்து குறை சொல்லக்கூடாது. எதோ அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், நாம் நிறைவாக அவங்களுக்கு கொடுக்குறோம். அப்போ உங்கள் ஜாதகத்தில் இன்றைக்கி பாருங்கள், உங்களுக்கு என்ன திசை நடந்து கொண்டு இருக்குது. இப்போ உங்களுக்கு என்ன திசைமாக நடக்குது? எங்கே இருக்கார் குரு? தெரியல. சரி பரவாயில்ல. ஐயா உங்களுக்கு என்ன திசை நடக்குது? சுக்கிர பகவான் எங்கே இருக்காரு? 4இல். என்ன சாரம்?
புதன் சாரம். இந்த சுக்கிரன் திசைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் சாரம்னா என்ன நட்சத்திரம் ஐயா? ஐயா எங்கே இருக்கான்னு சொல்லுங்கள், நானே சொல்லிடுறேன். மீனத்தில் இருக்கார். இப்போ சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீச்சமா வலுவா அப்படின்னு கேட்டால், இல்லை உச்சமானு கேட்டால் உச்சத்தோடைய நிலை, ஆனால் நீச்சத்தன்மையை தான் கொடுப்பார். ஏன் அப்படின்னா புதனுடைய நீச்சத்தை தரும் ரேவதி. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன? பொதுவாகவே ரேவதினாவே மதுரை மீனாட்சி தான் சொல்லுவாங்க, இது இயல்பு. கூடுதரை பவானிக்கு நீங்கள் போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரேவதியில் ஒரு கிரகம் நின்று நட்சத்திரம் திசை நடத்தும் போது அவங்கள அதிக கவனமாக இருக்கணும். ரேவதி தான் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் நோட்டீஸ் குடிக்கிற நட்சத்திரம். அப்போ என்ன பண்ணோம், பொருளாதார விஷயத்தில் கவனமாக இருக்கணும், குடும்ப விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அப்போ கூடுதரையில் தான் அதுக்கு உண்டான வந்து விமோசனம் உண்டு. அங்கே உரிய மரம் என்ன மரங்க, அந்த ஸ்தலத்துக்கு உரிய மரம் இலந்தை பழம் மரம். இழந்ததை மீட்டு தரும். ரேவதி நட்சத்திரத்துக்கு இழந்த பழம். அப்போ இழந்ததை மீட்டு கொடுக்கும். வெளியே பார்த்தா ஜம்முன்னு இருக்கிறீங்க, உள்ள சிறப்பு இல்லை, எப்படியா இருக்கிறீங்க? அப்போ ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு கிரகம் நிற்கும் போது அது என்ன மாதிரி வேலை செய்யும். அப்போ நட்சத்திரத்தை எடுத்தாதான் நாம் அந்த கிரகத்துடைய நிலையை சொல்ல முடியும். உங்களுக்கு வந்து இப்போ என்ன திசை நடக்குதுமா? குரு திசை என்ன நட்சத்திரத்தில் நிற்கிறாரு? மிருகசீரிய நட்சத்திரம். மிருகசீரிய நட்சத்திரடைய கர்மபதிவு குரு தான். அப்போ மிதுனம் புதன். அப்போ ஜோதிடம் உங்களுக்கு நல்லா வரும். உங்கள் மனசு சொல்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா போதும், பெருசாக படிக்க வேண்டாம். ஏன்? காலபுருஷனுக்கு 3ஆம் இடம் மிதுனம். உங்கள் மனசு சொல்கிறத நீங்கள் சொன்னால் போதும். அப்போ சந்திரனுக்கு 12ஆம் இடம். நீங்கள் இரவில் தான் அப்படி எதாவது படிக்கணும்னா படிக்கணும். அப்போ படித்து பாருங்க, நல்லா தெளிவாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒரு வந்து கிரகம் நிற்கக்கூடிய அமைப்பில் எடுத்து தான் நம்ம பலன் சொல்லணும். அதுதான் கரெக்டாக இருக்கும். ஐயா சொன்ன மாதிரி 7ஆவது ராசிக்கிட்ட போய் சரணடைஞ்சிரு, அவங்ககிட்ட உதவி கேளுங்கன்னு கேட்டார். ஒரு ராசிக்கு நிவர்த்தி சாணமே நம்ம இடத்துல இருந்து 7ஆம் இடம் தான். நமக்கு ஒரு எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நிறையா ஏதோ கோயில் வழிபாடு பண்ணுறாங்க, இல்லை ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சு செய்கிறாங்க. இப்போ நான் வந்து ரிஷப லக்கணம். அப்போ நிவர்த்தி யாருக்கிட்ட போய் கேட்கணும்? லக்கணமும் சரி ராசியும் சரி. அப்போ ராசிங்கிறது மனசு, லக்கணங்கிறது தலை. அப்போ மனசு தான் ஒத்துவல்ல போராட்டம். சந்திரன் தான் உலகத்தில் இயக்கிறார் மனசை. அப்போ சிம்ம ராசி. அப்போ சிம்ம ராசி நிவர்த்தி சாணம் எதுங்க? கும்பம். இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் நிவர்த்தின்னு சொல்லக்கூடிய இடமே 7ஆம் ராசி தான். இப்போ நம்மகிட்ட ஒரு கிளைண்ட் ஜாதகம் பார்க்க வராங்க, ஏதோ பிரச்சனைக்கு வருவாங்க. அவங்களுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஒரு டைம் இப்போ நான் சொன்ன மாதிரி சரியில்லை நட்சத்திரத்தில் நிற்குது கிரகம். அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும்? திசநாதனையோ இல்லை சந்திரனையோ தொட்டு 7ஆம் ராசியாருடைய தொடர்போ இல்லை அதுக்குரிய தெய்வ வழிபாடோ பண்ணும்போது அவங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும். இது என் அனுபவத்தில் சொன்னதான், எதுலையும் படிக்கலை, என் அனுபவ ரீதியானது தான். நான் பெரிய படிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, ஒரு நார்மலாக படிச்சிருக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறது எல்லாமே 100% கரெக்டாக இருக்குது. நம்ம எவ்வளோ தான் படித்தாலும் மனமது செம்மையானால் மந்திரம் சொல்ல வேண்டாம். நாதன் உனக்குள்ளே இருந்தால் நட்டக்கல்லும் பேசுண்டா சொல்கிறாங்களா இல்லையா? ஒரு கல்லை நட்டு முனமுன மந்திரம் ஓதுவா நாதன் உனக்குள்ளே இருந்தால் நட்டக்கல்லும் பேசுகிறாங்கன்னு சொல்கிறாரு சிவவாக்கியர், சொல்கிறாரா இல்லையா? அப்போ ஜோதிடர்களுக்கெல்லாம் என்ன வேணும்? மனசு பேசணும், பிரபஞ்சத்தோடைய தொடர்பு இருக்கணும். பிரபஞ்சத்துக்கு வந்துட்டோம்ல, அப்போ பேச ஆரம்பிச்சிடும். பிரபஞ்சத்துக்கெல்லாம் யாரெல்லாம் வரீங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே மனசு ஆக்டிவேஷன் ஆகிடும். அப்போ நம்ம ஆழ்மனசு வந்து நல்லா நலமாக இருக்கிறது. ஒவ்வொரு ஜோதிடம் காலையில் குளிச்சுட்டு இறைவனை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணி பாருங்க, பிரபஞ்சத்தோடு நம்ம கலந்துருவோம். நீங்கள் போய் ஆஃபீஸில் உட்காந்திங்கன்னா அப்படியே மனசு பேசும். ஜாதகம் சொல்லும் போது அப்படியே கட்டத்தை பார்த்தீங்கன்னா போதும், அந்த கிரகங்கள் நமக்கு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லும். இப்படி வந்து நவகிரகத்தில் வந்து ஒவ்வொரு கிரக இணைவுக்கும் இப்படி ஒரு பலன் உண்டு. அதேமாரி சந்திரன் அதே மாதிரி தாங்க. இப்போ செவ்வாயோ இப்போ வந்து ராகுவோட சந்திரன் சேர்ந்ததுன்னு சொல்லிட்டேன். இப்போ செவ்வாயோட சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? பொதுவாகவே சந்திரன் செவ்வாய் சேர்றவங்க உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்களுக்கு பயம் இருக்கும் உடல் நலத்தில். இப்போ செவ்வாய் உச்சம் கூட சந்திரன் இருக்கார் மகர ராசி, அவங்களுக்கு உடல் நலத்தில் பிரச்சனை இருக்கும். இப்போ வந்து செவ்வாய் நீச்சம் சந்திரன் ஆட்சி, இல்லை 12 ராசியில் எங்கே சந்திரன் செவ்வாய் சேர்ந்துருந்தாலும் சரி, அவங்களுக்கு மெயினாக என்ன தோணும் அப்படின்னா உடல் நலத்தில் பயம் வரும். ஏன், என்ன காரணம்? யாராவது சொல்லுங்க, என்ன காரணம்? இல்லை யாராவது சொல்லுங்கய்யா. சந்திரன் செவ்வாய்
ஏன் பயம் வருது? சந்திரன் காலபுருஷருக்கு 8 குடையவர். அப்போ 8ஆம் இடத்துல சந்திரன் நீச்சம் அடைகிறாரா? அப்போ செவ்வாயத்தோட ஒரு கிரகம் சேரும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு பய உணர்வுகள் கட்டாயம் இருக்கும். சரி, இது எப்படி நாம் நிவர்த்தி பண்ணிக்கிறது? சந்திரனா அம்பாள், செவ்வாயினா முருகன். அம்மா தானே வேல் கொடுக்குறாங்க முருகனுக்கு. அப்போ முருகனை மடியில் வைக்கக்கூடிய சக்தியை வழிபடும் போது அவங்களுக்கு உடல் நலமும் சரி மனநலமும் சரி சீராகும். இந்த பௌர்ணமி 3ஆம் பிறையை அவங்க தரிசனம் பண்ணணும். சந்திரன் தான் மனோகாரன், சந்திரன் தான் இந்த நம்ம மனசுக்கு காரகன். அவர் தான் நம்மளை எல்லாத்தையும் இயக்கிறார். ஒத்து போகணுமா, ஒத்து போகக்கூடாதா, நட்பா பகையா, ஆகுமா ஆகாதா, எல்லாத்தையும் உள்ளேருந்து இயக்கிட்டுறது யாருங்க? சந்திர பகவான் தான். அப்போ செவ்வாயோட சேரும்போது அந்த நிலை, புதனோட சேரும்போது என்ன ஆகும்? சந்திரன் அதிகமான அறிவு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு சிலர் மெண்டல்னு சொல்லலாம். அந்த மனநிலைக்கு அவங்கள தள்ளப்படாது. சரி, குருவோட சந்திரன் இருக்கார். குருச்சந்திர யோகம் குருச்சந்திர யோகம்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க பப்ளிக்குள்ளே தெரிகிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் மன ரீதியாக அவங்களும் ஏமாளிகள். குருச்சந்திர யோகம் இருக்கிறவங்களாம் ஏமாளிங்க. வெளியே பார்த்தோம்னு வச்சுக்க, யார் குருச்சந்திர யோகம் தான் சரி, அவங்க பப்ளிக்கில் தெரிவாங்க. உங்களை சொன்னால் தெரியுங்க, ஆமாங்க தெரியும், அந்த நிலையை இருக்கும். சரி, சுக்கிரனும் சந்திரனும் சேர்றாங்க, காசு கட கட கடன்னு செலவாகும். சுக்கிரன் சந்திரன் யாருக்கு சேர்க்கிறது? பணம் வேகமாக செலவாகும். நீங்கள் உங்களுடைய சந்திரன் ராசியில் சுக்கிரன் வருஷத்தில் ஒரு முறை வருவார், அன்னைக்கும் பாருங்க. இல்லை உங்கள் சந்திரன் பொதுவாகவே தினகதியில் சந்திரன் உங்கள் சுக்கிரனை தொடும்போதும் பாருங்க, அன்றைக்கி நிறைய செலவாகும். சரி, இதுக்கு என்ன தீர்வு? கன்னிமார் வழிபாடு பண்ணலாம். சந்திரன் பெண் கிரகம், சுக்கிரன் பெண் கிரகம், கன்னிமார் வழிபாடு பண்ணலாம், மிக சிறப்பு. பசுமாட்டுக்கு உணவு கொடுக்கலாம். சந்திரனும் சனியும் எல்லாத்துக்கும் தெரியும், புனப்பிரதோஷம் வாங்க. சரி, அதுக்கு என்னதான் தீர்வு? சனினா கருமேகம், சந்திரனா தண்ணி. மழை தண்ணி கண்டிப்பாக அவங்க வீட்டில் விழுவோம். கண்டிப்பாக சந்திரன் சனி இணைவு இருக்கிறவங்க பார்வைக்கிறோம், அவங்க வீட்டில் மழை தண்ணி விழுவோம். அவங்க வீட்டில் கதவு டாப்பால் பிரச்சனை இருக்கும். இதுக்கு என்ன தீர்வுக்கியா? மழை தண்ணி பிடிச்சி வீட்டில் தெளிக்கிறது தான் தீர்வு. சந்திரன் அப்படின்னாவே மனக்குழப்பமா, பால் சாம்பிராணி வீட்டில் போடணும். அப்போ சனி சந்திரன் இருக்கிறவங்களுக்கு இதை செய்யலாம். அப்புறம் பொதுவாகவே பார்த்தோன்னா சனிக்கு அப்புறம் ராகு கேதுக்கு தான். அப்போ ராகு கேதோட சந்திரன் அது ராகு பார்த்தீங்கன்னா சந்திரனோட இணைஞ்சில மன திருப்தி இருக்காது, அவங்கள படுத்தவே முடியாது. ஆனால் கேதோட சந்திரன் செய்யிட்டா அவங்க மனசே அவங்க குத்திக்குவாங்க, நிம்மதியாகவே இருக்க மாட்டாங்க. அவங்க தான் ரூம் போட்டு அழுகுறவங்க. ஆனால் அவங்களுக்கும் நாணம், அறிவு, அதிக சிந்தனை இதெல்லாம் இருக்கும். அவங்க மக்களுக்கு பணி செஞ்சாங்கன்னா அந்த காயம் வடுகள் இருக்காது. இயல்பான நிலையில் இருக்கிறவங்களுக்கு அந்த மன வேதனைகள் அவங்களுக்குள்ளேயே நிறையா இருக்கும். அப்போ இதுக்கு என்ன தீர்வு? அம்பாள் வழிபாடு, சங்கடகரிசி வழிபாடு, இது அவங்களுக்கு ஒரு சிறப்பை கொடுக்கும். நன்றி, அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்வளமாக. என்னுடைய ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க. 73 73 59 20 93. ராஜா ரவி, வெப்படை. நன்றி. சிறப்பாக கருத்துரை வழங்கிய அண்ணன் ராஜா ரவி அவர்களுக்கு பொருளாளர் முருகானந்தன் அண்ணன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரிக்குமார் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.